நெக்ஸ்ட் டே நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில 2025ஆம் ஆண்டுக்கான சனி பயிற்சி நட்சத்திர பலன்களை பத்தி பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட பிரபல ஜோதிட ஆராய்ச்சியாளரான DJ சுந்தரபாண்டியன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். கடந்த சனி பயிற்சி பதிவு கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் அந்த வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% வந்துட்டு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் நடக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 2025 எப்படி இருக்க போகுது சார்? அதாவது தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2025 நடைபெறுகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெறுகின்ற சனி பயிற்சியானது 12 ராசி நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னென்ன மாற்றங்களை சனி பகவான் அள்ளி வழங்கப் போகிறார் என்று பார்க்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் இருக்குது மேடம். சனி பெயர்ச்சி என்றாலே எல்லாருமே பதட்டப்படுறாங்க, ஒரு பயப்படுறாங்க. ஆகா, சனி பகவான் நம்மளை என்ன பண்ணிடுவாரோ, என்னென்ன விஷயங்களெல்லாம் பாதிப்பை கொடுத்துருவாரோன்னு சொல்லி நீங்கள் சொன்ன மாதிரியே மனசுக்குள்ள பதற்றத்துடன் சனி பெயர்ச்சி ஆவதற்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே நம்மகிட்ட கேட்டுறாங்க, ஐயா அடுத்து வரப்போகிற சனி பயிற்சியில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துருமா, ஏதாவது சிக்கலை சந்திச்சிருவேனா, தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற பயமும் பதற்றத்தோடு தான் நம்மளுடைய சனி பகவானை எல்லாருமே பார்க்குறாங்க. ஆனால் இந்த சனி பகவான் தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும், நல்ல விஷயங்களாலும் சரி, உங்கள் கூட இருக்கவங்களுடைய இயல்பான கேரக்டராக இருந்தாலும் சரி, அதை நிர்ணயம் பண்ணணும். அதனுடைய உண்மையான தன்மையை தெரிஞ்சுக்கிறோம்னா சனி பகவானுடைய ஆதிக்கம், சனி பகவானுடைய செயல்பாடுகள் அனைவருக்கும் முக்கியம் என்பதை பற்றி யாருமே யோசிக்கிறது கூட கிடையாது. சனி பகவானாலே கெட்டது பண்ணுவார், சனி பகவானாலே மனுஷனுக்கு பிரச்சனையை கொடுப்பாருங்கிற எண்ணம் கொஞ்சம் இப்போ அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா நம்மளுடைய மீடியாவில் அப்படியே ஒரு பிரதிபலிச்சிட்டாங்க. சனி பகவானுடைய காரகத்துவத்தில் கஷ்டமான பிரச்சனையான விஷயங்களை கொஞ்சம் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அதிகமாக சொன்னனால தான் இந்த பதட்டமும் பயமும் இருக்கிறது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சனி பகவான் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்குமே சரியான பாதையை அமைப்பதற்கு ஒரு வழிகாட்டியாக தான் இருக்கார். அதான் உண்மை. அதே போல் பார்த்திங்கன்னா 7.5 சனி 7.5 சனி 7.5 சனி, இந்த 7.5 சனி மிகப்பெரிய ஒரு தாக்கமாக இருக்குது. மேசராசிக்காரங்களுக்கு 7.5 சனி வரப்போதே, என்ன பண்ண போகிறாங்களோ, கண்ட சனி வரப்போதே, நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க என்ன பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன சனியாக வருகிறார் என்பதை நம்மளுடைய மக்கள் மனசில் இப்போ சேவ் ஆயிடுச்சு. ஜோதிடர்கள் மனசில் சேவ் ஆகிருக்கோ இல்லையோ, இப்போ நம்ம மக்கள் மனசில் கொஞ்சம் அதிகமாக சேவ் ஆயிடுச்சு. அதான் உண்மை. ஸோ இப்போ நம்ம இந்த சனி பகவானால் ஏற்படுகின்ற நன்மைகள் என்னென்ன, சனி பகவான் அந்த உலகியல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார். பொருளாதார ரீதியான விஷயங்கள், கடன் சுமைகளில் இருக்கவங்களுக்குரிய பிரச்சனைக்குரிய தீர்வு, ஒரு குடும்பத்தில் குடும்ப ஒற்றுமை இல்லாத சூழ்நிலைகள் இருந்தவங்க குடும்ப ஒற்றுமையாவதற்கான, எந்தெந்த ராசிக்காரங்கள்லாம் குடும்ப ஒற்றுமையாவதற்கான வாய்ப்பை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற அந்த சனிப்பெயர்ச்சியின் முழு வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒவ்வொரு கேள்வியாக கேளுங்க. ஏன்னா நீங்கள் தான் இந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய உங்களுடைய கேள்விகளை வச்சு தான் ஒவ்வொரு கேள்விகளுமே மக்கள் மனசுலேருந்து வர கேள்விங்கிற மனசில் வச்சுக்கிட்டு இந்த சனி பகவானால் நம்மளுடைய 12 ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கும், நட்சத்திர வாயிலாக நீங்கள் கேள்வி கூட கேட்கலாம். நட்சத்திர வாயிலாகவும் என்னென்ன விஷயங்களை நம்ம நேயர்கள் செய்யலாம், எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்கிறதையும் நான் கட்டாயமாக சொல்கிறேன் மேடம். ஓகே சார். 2025ஆம் ஆண்டில் ரிஷப ராசியில் சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது? ரிஷப ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா மேடம், லாப சனியாக வருகிறார். ரிஷபராசி அன்பர்களுக்கு லாப சனியாக 11ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பான விஷயம். 10க்குரியவன் 11இல் அமர்கிறார் என்று சொல்லலாம். அப்போ 10க்குரியவன் 11இல் அமர்ந்ததுனால பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களில் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது. அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பதட்டம் இல்லாமல்
ஒரு முக்கியமான முடிவுகளை நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க எடுப்பாங்க மேடம். குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கோயில் கோயிலாக அலையிறோம், எங்கெங்கேயோ சுற்றணும், என்னென்ன பண்ணாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கலைங்க, 5 வருஷமாச்சு 4 வருஷமாச்சுன்னு வருத்தப்படுறாங்கன்னா இந்த சனி பகவான் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் என்று உறுதியாக சொல்லலாம். ரொம்ப கடினமாக உழைக்கிறேன், என்னை மாதிரி யாரும் உழைக்க முடியாது, கடினமாக உழைச்சாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் உழைப்பாளிகளுக்கு ஏற்ற ஊதியத்தை வாங்கி கொடுக்க வேண்டிய வேலை சனி பகவான் வேலை. அப்போ தன்னம்பிக்கையுடன் தைரியத்துடன் நீங்கள் உங்களுடைய உழைப்பில் ஃபுல் கவனம் செலுத்துனீங்கன்னா கட்டாயமாக நம்ம ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் பதவி உயர்வும் கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா உழைப்புக்கேற்ற ஊதியம் 2 மடங்காக கிடைக்கும். அதனால் பயப்படவே நீங்கள் தேவையில்லை. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் கூட இருக்கவங்க நல்லவனா கெட்டவனா, உண்மையானவனா இல்லை உங்களை சுரண்டி சாப்பிட்டவனாங்கிறத இந்த சனி பயிற்சி மூலமாக உங்களை உறுதிப்படுத்தி காட்டுவார். சின்ன சின்ன கஷ்டங்களை கொடுக்காரேன்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டாம். கஷ்டப்படும் பொழுது தான், கவலை இருக்கும்பொழுது தான் நம்ம கூட இருக்கவங்க உண்மையான நண்பர்களா, உண்மையான உறவு கூட தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிருக்கோமாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதான் உண்மை. ஸோ இன்னொரு விஷயம், நம்மளுடைய சனி பகவான் வாக்கு தொழில் யாரெல்லாம் செய்கிறாங்களோ, ஜோதிடர்கள், அதே போல் பார்த்திங்கன்னா வக்கீல், அரசியலில் ஈடுபடுற நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் முன்னேற்றத்தை கொடுப்பார். தைரியமாக சொல்லலாம். பேச்சாற்றல், இப்போ நீங்களும் பேசி தான் உங்களோட லைஃப் ஸ்டைலை கொண்டு போயிருக்கீங்க மேடம். ஒரு ஆங்கராக உங்களுடைய திறமையை நீங்கள் எவ்வளோ ஒவ்வொரு விஷயங்களையும் எவ்வளோ உள்வாங்கி நம்மளுடைய நேயர்களுக்காக நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அதே போல் தான் அந்த பேச்சாற்றல் உள்ள அனைவருமே இந்த சனி பயிற்சியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கம் துறையில் வேலை பார்க்குற பேச்சாற்றல் உள்ளவங்களும் ஜெயிப்பாங்க. அதே போல் அரசியலில் வேலை பார்க்குற, அரசியலை முழு வேலையாகவே வைத்து தன்னுடைய பணியாகவே வைத்து செயல்படுகின்ற அரசியல்வாதிகளும் இந்த சனி பயிற்சி மூலமாக ஒரு பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும், அவர்களுடைய அடிப்படை உறுப்பினர்லேருந்து அவங்க அடுத்த கட்ட போஸ்டிங் போவதற்கான வாய்ப்புகள்லாம் கட்டாயமாக உண்டு. அப்போ இவ்வளோ ஒரு அற்புதமான செயல்பாடுகள் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுதுன்னா அவங்க கட்டாயமாக வெல்கம் பண்ணி வரவேற்கணுமா, பதட்டப்படணுமா சொல்லுங்கள். தைரியமாக இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு லாப சனியாக பயிற்சியாகிறனால லாபங்கள் இரட்டிப்பாகக்கான வாய்ப்புகள் உண்டுங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் பயணம் செய்யலாம். புதிய தொழில் தொடங்க வேணும்னு சொல்லி முயற்சி எடுக்கிறவர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் ரொம்ப சூப்பராக இருக்கும் மேடம். புதிய தொழில் தொடங்குவாங்க, தொழில் நல்ல லாபத்தை சம்பாதிப்பாங்க. அதே போல் புதிய புதிய வாடிக்கையாளர்களை நம்மளுடைய ரிஷபராசினியர்களை தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஓகே சார், ரிஷபராசிலே கார்த்திகை நட்சத்திர நேயர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு இது 2025ஆம் ஆண்டுக்கான சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது? ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தோட சனி பயிற்சி பலன்களை பற்றி கேட்குறீங்க. கார்த்திகை நட்சத்திரம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சூரிய பகவானே ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம் நம்மளுடைய ரிஷபராசியில் அமர்ந்திருக்கு. யாருக்கெல்லாம் மேடம் ஒரு கடின உழைப்பாளி வேணும், உண்மையான விசுவாசி வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் கார்த்திகை நட்சத்திரக்காரங்கள கூட வச்சுக்கலாம். நல்லா பாருங்கள், என் கம்பெனியில் 50 வருஷமாக வேலை பார்க்குறாங்க, 30 வருஷமாக வேலை பார்க்குறாங்க, எந்த ஒரு சூழ்நிலையிலும் எனக்கு கெட்டதுன்னு நினைக்க மாட்டாங்க, எனக்கு உண்மையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதாக இருந்தால் நம்ம கார்த்திகை நட்சத்திரக்காரங்க, ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரக்காரங்களை கட்டாயமாக சொல்லலாம். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட யாராவது கார்த்திகை நட்சத்திரம் இருக்காங்கன்னா நீங்கள் செக் பண்ணினா கூட தெரியும். கட்டாயமாக கார்த்திகை நட்சத்திரக்காரங்களோட இயல்பான கேரக்டர் அப்படி தான் இருக்குதுன்னு நீங்களே புரிஞ்சுக்கிடுவீங்க. இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சியில் என்னென்ன மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்னா, உங்களுடைய ஆசைகள்
அபிலாஷைகள்னு சொல்லி வச்சுருப்பீங்க, ஆசைகள் அபிலாஷைகள்னு சொல்லி வச்சுருப்பீங்களா, இந்த புதிய புதிய ட்ரெஸ்லாம் வாங்கலாம், புதிய நகைகள் வாங்கணும், ஆடம்பர பொருட்களை வாங்கணும், ஆனால் வாங்கணும்னு நினைக்கேன், மனசளவில் தான் நினைக்கிறேன், நடக்க மாட்டேங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா கட்டாயமாக இந்த சனி பயிற்சி மூலமாக நீங்கள் புதிய ஆடைகள் அதே போல் புதிய தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் உறுதியாக உண்டு. அப்போ நகைகளை பற்றி வருத்தப்பட வேண்டாம். கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசி பெண்கள் நகைகள் அதிகமாக வாங்குவாங்க. அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, கார்த்திகை நட்சத்திரத்தில் உள்ள நம்மளுடைய மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் பின்தாங்கி இருந்திருப்பாங்க. இவங்க ஒரு நல்ல லெவலில் போனவங்க இப்போ ஒரு படிப்பில் வந்து கொஞ்சம் கவனம் இல்லாமல் பின்தாங்கி மார்க் கம்மியாக கூட வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் மேடம் கார்த்திகை நட்சத்திரக்கார குழந்தைகளுக்கு படிப்பு திறமை சூப்பராக இருக்கும். நல்ல அறிவை அப்படியே அப்சர்வ் பண்ணி படிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக அவங்களுடைய படிப்பில் நம்ம எதிர்பார்க்கலாம். கவனமாக விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கண்ணியத்தில் அவங்க கவனமாக இருக்கணும். ஒரு விஷயம் பண்ணும்போது ஒழுக்கம் இருக்கணும், நேர்மை இருக்கணும், உண்மை இருக்கணும். இதை மட்டும் நம்ம கார்த்திகை நட்சத்திரக்காரங்களை கவனமாக செஞ்சிட்டாங்கன்னா பயப்படவே தேவையில்லை மேடம். அவங்க உறுதியாக சிறப்பான ஒரு முன்னேற்றத்தையும் இந்த சனி பயிற்சி மூலமாக அதிகமான லாபத்தையும் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டுன்னு தைரியமாக சொல்லலாம். ரிஷபராசிலே ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படி அமைய போகுது சார்? ரோகிணி நட்சத்திரம், நம்மளுடைய ரோகிணி நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே அப்படியே முகப்பொலிவோடையே இருப்பாங்க. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி முகத்தில் அப்படியே ஒரு சந்தோஷம் இருக்கும். கையில் எப்படியாச்சும் ஒரு 100 ரூபா வச்சுருக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். குறைஞ்சது 100 ரூபா சொல்கிறேன், 1 லட்சம் 2 லட்சம் கையில் வச்சுருக்கவங்களாம் இருக்காங்க. அவங்க பணம் எப்போயுமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பாசத்துக்கு அன்புக்கு கட்டுப்பட்டு அப்படியே உருகுவாங்க. யாருக்கா ஏதாவது ஒரு விஷயம்னா அப்படியே அந்த முகத்தில் அவங்களுடைய தேஜஸை வச்சு அவங்களுடைய கஷ்டத்தை மாற்றுறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறதுல நம்மளுடைய ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆக்டிவ் கொண்டிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுக்காக நீங்கள் முயற்சி எடுக்கீங்கன்னா கட்டாயமாக வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு உண்டு. வெளிநாடுக்கு பாஸ்போர்ட் எடுக்கணும், வெளிநாடுக்குரிய விஷயங்களில் ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும், இல்லை வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறேன், ஆனால் நான் போய் ஒரு நாள் கூட நான் வெளிநாட்டுக்கு போகலை, ஒன்லி ட்ராவலிங்கில் போகணுன்னு கூட ஆசைப்பட்றேன், முடிய மாட்டேங்குது, தடையாகவே இருக்குன்னு சொல்லி வருத்தப்படுறீங்கன்னா இந்த சனி பயிற்சியில் நம்மளுடைய ரோகிணி நட்சத்திரக்காரங்க உறுதியாக வெளிநாடு பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம். அதே போல் இன்னொரு விஷயம் சொல்லணும் மேடம், நம்மளுடைய ரோகிணி நட்சத்திரக்காரங்க இந்த சனி பயிற்சி மூலமாக ஆடம்பர வாழ்க்கை வாழ்வாங்க. நல்ல ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கு எங்கெங்கெல்லாம் பயணிக்கணுமோ அந்த பயணங்கள் இருக்கும். அதே போல் தனக்கு பிடிச்ச மாதிரி உணவுகள், அந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க மட்டும் சாப்பாடு ரொம்ப அக்கறை செலுத்துவாங்க. அப்படிப்பட்ட செயல்பாடுகளில் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உணவுகள், இவங்க எங்கெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அந்த இடத்துல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உணவுகள் கட்டாயமாக கிடைக்கும். போய் தோசை ஆசைப்பட்டு அங்கே கடை கூட மூடி இருக்கலாம், இவங்க போய் தோசை ஆசைப்பட்டாங்கன்னா இவங்களுக்கும் சொல்லி ஸ்பெஷலாக தோசை சுட்டு தருவாங்க. வீட்டில் மாவு இருக்குது எடுத்துகிட்டு வந்து சுட்டு தட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்களுடைய ஆடம்பர சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சனி பகவான் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறாரு. சனி பகவான் இப்படி கொடுக்காருன்னா சில விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்தவும் செய்யணும். என்ன விஷயம்னா, ரோகிணி நட்சத்திரக்காரங்க தேவையில்லாமல் மற்றவங்களுக்கு போய் வாக்குறுதி மட்டும் கொடுத்துடவே கூடாது. ஏன்னா வாக்குறுதி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே அதை நினச்சி ஐயோ கொடுத்தோமே, நம்ம செய்யலையே, செஞ்சு தானே ஆகணும், செய்யாமல் இருந்தால் நமக்கு ஏதாவது தப்பாக நினச்சிடுவாங்களே அப்படின்னு உங்கள் மனசளவில், ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் பார்த்தீங்களா, அதனால் மனசளவில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அப்போ இந்த சனி பயிற்சி அப்போ யாரோடைய விஷயங்களுக்கும் வாக்குறுதி கொடுப்பதை மட்டும் தவிர்த்து விட்டால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இயல்பாகவே உங்களுக்கு காதல் வயப்படுற ஆற்றல் உண்டு. யாரனாலும் அப்படியே ஒரு தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாக செயல்கள் மூலமாக காதல் வயப்பட வாய்ப்புண்டு.
ஸோ அப்படி காதல் வயப்பட்ட காதலில் சிக்கிக்கிட்டு மாட்டிக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப இனிமேல் கவனம் செலுத்தணும். காதலில் சில பிரச்சனைகளால் முறிவுகள்லாம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. காதல் உண்மையான காதலாக இருந்தால், நீ நேசிக்கிறது உண்மையாக இருந்தால் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு கிடையாது. இல்லை என்றால் இந்த சனி பெயர்ச்சியில் காதல் சில சிக்கல்களை சந்தித்து முறிவில் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அப்போ நம்மளுடைய ரோஹிணி நட்சத்திரக்காரங்க இதெல்லாம் நீ கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு இல்லை, மகிழ்ச்சிகள் அதிகம் உண்டுன்னு சொல்லலாம். ஓகே சார், 2025ஆம் ஆண்டில் ரிஷப ராசியில் மிருக சீரிச நேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது? ரிஷப ராசியில் உள்ள மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பற்றி கேட்கிங்க. நம்மளுடைய இவர் வடிவில் ஒரு படத்தில் சொல்லியிருப்பா பார்த்தீங்களா மேடம், மிருகசீரிஷ நட்சத்திரமா எப்போ ஆவிகளுக்கெல்லாம் பிடிச்ச நட்சத்திரமாச்சே அப்படின்னு சொல்லுவா பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களை ஆவிகளுக்கு மட்டும் பிடிக்காது, அத்தனை விதமான மனிதர்களுக்குமே உண்மையிலேயே பிடிக்கும். இயல்பாகவே எல்லாரையும் வசியப்படுத்துகிற தன்மை ஆற்றல் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உண்மையிலேயே உண்டு மேடம். அதனால தான் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆவிகளுக்கும் பிடிக்குதுன்னு சொல்லி ஒரு படத்தில் நம்முடைய நகைச்சுவை நடிகர் வடிவேல் சொல்லியிருப்பார். ஸோ அப்போ இவ்வளோ ஒரு ஆற்றலும் வலிமையும் கொண்ட நம்மளுடைய நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி மூலமாக ரிஷபராசியில் உள்ள நம்முடைய மிருகசீரிஷ நட்சத்திர நேயர்களுக்கு நஷ்டம் சொல்லி கடந்த காலங்களில் ஏற்பட்ட தொழிலில் நஷ்டம்னு அதிகமாக இருந்த நிலை கட்டாயமாக மாறும் மேடம். அவங்க தொழிலில் உள்ள நஷ்டத்தை சரி செய்து லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வட்டம் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா நம்முடைய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் மற்றவங்ககிட்ட அனுசரித்து போவாங்க. ஆனால் இவங்ககிட்ட அனுசரித்து போகிறதுக்கு ரொம்ப பேர் ஒத்துக்கவே மாட்டாங்க. நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லி குடும்பத்துலேயும் சரி வேலை பார்க்குற இடத்துலையும் சரி என்ன பண்ணுவாங்க, டாமினேஷன் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. இதனால் பல இடத்துல வேலையை விட்டு கூட வந்துடுவாங்க, வேலையை விட்டு கூட நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ அந்த நிலையில் உறுதியாக மாற்றம் உண்டு. உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது உங்களுடன் இருப்பவர்கள் அன்பு செலுத்துவாங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த சனி பயிற்சியில் மிகப்பெரிய பாதிப்பு இந்த விஷயத்தில் கிடையாது. நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ரெண்டு விஷயம் கூட சொல்லலாம். ஒன்று பார்த்திங்கன்னா பயணங்கள் செய்யும்போது கவனமாக இருக்கும். எங்கேயாவது ட்ராவல் பண்ண போகிறீங்க, வெளியூருக்குனாலும் சரி வெளிநாட்டுக்குனாலும் சரி, இல்லை பக்கத்தில் உள்ள ஊருக்கு பயணம் செய்வதாக இருந்தாலும் பயணம் செல்வதற்கான விஷயங்களில் என்னென்ன தேவைகளோ அத்தனையுமே ப்ராப்பராக கரெக்டாக எடுத்து வச்சுட்டு போயிட்டீங்கன்னா பயணத்தில் எந்த பாதிப்புமே கிடையாது. அதை பயணங்கள் செய்யும்பொழுது பார்த்திங்கன்னா நீங்கள் கார் ஓட்டுறீங்க, நீங்கள் பைக் ஓட்டுறீங்கன்னா கட்டாயமாக அதற்கு முன்னாடி ஒரு 3 மணி நேரமாச்சும் நல்லா தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா பயணங்களில் சிறு சிக்கல்களை சந்திக்க வாய்ப்பு உண்டு. ஸோ பயணம் செய்யும்போது உறுதியாக உங்களுக்கு கவனம் முக்கியம். இப்போ பயணங்களில் இவங்க கவனமாக இருந்தால் இவங்களுக்கு உறுதியாக பாதிப்பு கிடையாது மேடம். அதே போல் குழந்தைகளை வளர்க்குற விதத்தில் ரொம்ப அக்கறை செலுத்தணும். ரொம்ப பொறுமையாக நிதானமாக அக்கறை செலுத்தி உங்கள் குழந்தை என்ன பண்ணுது, யார் கூட பேசுது, என்ன மாதிரி ஆக்டிவ் இருக்குது, அவங்களுடைய செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத கவனமாக கவனித்து குழந்தைய வளர்த்துட்டா குழந்தைகளால் ஏற்பட போகின்ற சின்ன சிக்கல்கள், சின்ன கெட்ட பேர்கள் நம்ம முன்கூட்டி என்ன பண்ணலாம், அதை பாதுகாத்து அவங்களையும் பாதுகாத்துக்கலாம், உங்களுக்கும் மன அழுத்தம் இல்லாமல் கொண்டு போயிடலாம் அப்படிங்கிறது கருத்து. ஸோ இந்த 2 விஷயத்தில் மட்டும் நம்மளுடைய ரிஷபராசியில் உள்ள மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் கவனம் செலுத்தினா போதும் மேடம். கட்டாயமாக மற்ற விஷயங்கள் எல்லாருமே அவங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். பொருளாதார விஷயங்களையும் சரி, ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கான செயல்பாடுகளையும் சரி நீங்கள் தைரியமாக தன்னம்பிக்கையுடன் செய்யலாம் என்பதை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் செயல்பாடுகளுக்கு என்ன வழிபாடு செஞ்சால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா உங்கள் அருகில் இருக்கும்
விநாயகர் வழிபாடு, சனிக்கிழமை விநாயகர் வழிபாடு நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்கள் உறுதியாக செய்ய வேண்டும். சனிக்கிழமை அருகம்புல் மாலை வாங்கி விநாயகருக்கு மாலையாக போட்டு 3 சுற்று சுற்றி வாங்க. கட்டாயமாக சனி பகவானால் ஏற்படுகின்ற சின்ன சின்ன பாதிப்புகள்லேருந்து நீங்கள் கட்டாயமாக தப்பிச்சிருவீங்க. அதற்கான வழிமுறைகள் உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பாரு. அதன் மூலமாக உங்களால் ஒரு மாற்றத்தை பெற முடியும். அதே போல் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் இன்னொரு விஷயம் செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடிஞ்ச அளவு யாருக்காச்சும் சனிக்கிழமை ஒரு உணவு தானமாக கொடுங்க. வயதான முதியவர்கள், ஊனமற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு தானமாக கொடுத்துட்டிங்கன்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை தருகின்ற, லாபஸ்தானத்தை அள்ளி கொடுக்கின்ற சனி பகவானாக இருப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. மேலும் இந்த சனிப்பயிற்சியானது உங்கள் வாழ்க்கையில் அதிகமான வெற்றியையும் மகிழ்ச்சியும் தரும் என வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.